ஹலோ வியூவர்ஸ். ரவுண்டு 1 வேக்கன்சி லிஸ்ட் வந்து நம்ம ஆகஸ்ட் 10 வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் 1 வேக்கன்சி லிஸ்ட் வந்து எப்படி சார் இருக்கும்? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு நம்ம என்ன மாதிரி வந்துட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ண முடியும் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்காக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து எப்படி வந்து நம்ம வேக்கன்சி லிஸ்ட் விட்டுருந்தாங்க அப்படின்றதோட காப்பி வந்து நம்மகிட்ட இப்போ இருக்குது. நான் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்களும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஜில் வச்சுருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் தான். ஸோ இப்போ இந்த சிஜி கேம்பஸில் நிறைய பேர் வந்து ரவுண்ட் ஒன்னில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே இருக்க கோர்சஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், இங்கே ஓசி பிசிஎம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸில் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எல்லா சீட்ஸும் ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாங்க. பட் என்னென்ன சீட்ஸ் வந்து இன்னும் எடுக்காமல் வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எஸ்சிஏல பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பாருங்கள், அது செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் தான் இருக்குது பயோமெடிக்கலு. அதுக்கும் உங்களுக்கு எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் 2 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரில் பார்த்தோம்னாலும் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வந்து இருக்குது. மீதி எல்லா கம்யூனிட்டிஸிலும் இருந்த சீட்ஸை எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காங்க ரவுண்ட் 1ல். ஸோ இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி என்னென்ன காலேஜஸ்லாம் வந்து சீட்ஸ் ஃபில் வந்து ஆகியிருக்கோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலேஜஸ் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில் இருக்க சீட்ஸ் ஃபில் ஆயிருந்தாவே போதும். இது வந்து நம்ம நல்ல காலேஜ்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அப்படியே வந்துட்டு அங்கே ஏதாவது காலேஜ் பிரான்ச்சஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது நம்மளோட கட் ஆஃப்க்கு அப்படின்றது அதையும் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கலாம். நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இந்த வேக்கன்சி லிஸ்ட் பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 10 தான் வந்து வேக்கன்சி லிஸ்ட் வரும். அதனால் நீங்கள் ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு பயத்துலேயும் இருப்பீங்க, அதே சமயம் ஒரு ஆர்வத்துலேயும் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நல்ல காலேஜ் வந்து எடுக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நினச்சிருப்பீங்க. நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸும் வந்து நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் இதை பார்த்துட்டீங்க அப்படின்றது நீங்கள் எந்த மாதிரிலாம் இன்னும் அடுத்த ஐடியாஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு காலேஜாக வந்து காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். சிஜி கேம்பஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப எல்லா காலேஜஸும் இல்லை, இம்பார்ட்டண்ட்டான காலேஜஸ் முக்கியமாக அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிங்க. ஸோ வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும், அவங்களும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பற்றி நீங்கள் எதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து இருக்குது, அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் உங்கள் அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ இதுவே பாருங்கள், அடுத்து உங்களுக்கு இங்கே சிஜி கேம்பஸ்லேயே நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாருங்கள். ஏன் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வேக்கன்சி லிஸ்ட்லேருந்து என்னென்ன காலேஜஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், அதே மாதிரி அது இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக ரவுண்டு 2ல் என்ன மாதிரியான காலேஜஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்றதை வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் முக்கியமாக நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த வேக்கன்சி லிஸ்ட் வருது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன மாதிரியான கோர்சஸை முக்கியமாக எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்ற என்னோட ஒரு முக்கியமான ஒப்பீனியன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெக்கானிக்கல், சிவில், இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அதேமாதிரி இங்கே பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த கோர்சஸ் வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஐடி இந்த மாதிரி தான் எல்லாருமே போகிறாங்க. அதுக்கு அடுத்த கோர்ஸாக நம்ம பார்த்தோம்னா இசிஇ, ட்ரிபிள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து, இதை தவிர சிவில், உங்களுக்கு பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், மெக்கானிக்கலு, இந்த மைனிங் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸை வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நல்ல காலேஜில் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறீங்கன்றது கண்டிப்பாக உங்களோட காலேஜ் நீங்கள் படித்து முடித்து வரது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்றது தான் முக்கியமான விஷயமே தவிர்த்து என்ன கோர்ஸ் படிக்கிறீன்றது அது செகண்டரி தான். ஸோ அதுக்கேற்றவன் நீங்கள் உங்கள் காலேஜஸை கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சிஇஜி கேம்பஸ்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட பிசிலேயே 11 சீட் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து 2023 ரவுண்ட் 1 வேக்கன்சி ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே யூட்டிலைஸ் வந்து பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸாக இருக்குது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்குது, அதெல்லாம் ஏன் போகணும், அதெல்லாம் வேலை கிடைக்காதுன்னு இவங்களே நினைக்கிறாங்க. பட் உங்களுக்கு அது தெரியாது, அதோட ஒர்த் வந்து எப்படி, என்ன மாதிரியான ஜாப்லாம் அதுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. இந்தியா லெவல்லையுமே இது வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லைனாலும் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் உங்களுக்கு ஒயிட் ஸ்கோப்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே யாருமே அதை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதேமாதிரி எம்பிசிலேயே உங்களுக்கு 7 சீட்ஸ் இருந்திருக்கு பாருங்கள். சேம் நீங்கள் அதை கூட விட்டுருங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் பாருங்கள், தமிழ் மீடியம் நிறைய பேர் சூஸ் பண்ணல. ஸோ இதையும் நான் முன்னாடியே ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தமிழ் நல்லா வரும் பட் இங்கிலீஷ் மீடியம்னாலும் இந்த தமிழ் மீடியமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா
இந்த தமிழ் மீடியம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சிவில் அப்படின்றது உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு டிஎன்பிசி ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கன்செஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மெரிட் பேஸில் ஜாப் கிடைக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஏன் முக்கியமாக நான் உங்களை எல்லா காலேஜஸ்லேயும் சொல்லலை, இந்த மாதிரி நல்ல காலேஜஸில் இந்த சீட்ஸை வந்து எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். நல்ல காலேஜஸ் மெயினாக அதை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். சேம் உங்களுக்கு ஏசிடிலையுமே பாருங்கள், ஏசிடிலையும் உங்களுக்கு இந்த அப்பேரல் டெக்னாலஜின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 சீட்ஸ் பிசிலே வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கு. கண்டிப்பாக வந்து அதை சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிஜியில் அந்த கோர்சஸ்க்கு என்ன கட் ஆஃப்ஸ்ன்றதை ஒரு டைம் பாருங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் வந்து கேட்டிருந்துருப்பாங்க. ஏன்னா இந்த செராமிக் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் அவ்வளோ யாரும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கம்மியான கட் ஆஃப்கே உங்களுக்கு இந்த கோர்சஸ்லாம் எடுக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். அதேமாதிரி எம்ஐடிலையும் பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு 0 தான் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் எஸ்சிஏ அந்த கம்யூனிட்டியில் சீட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருந்திருக்கு. ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் பாருங்கள், பிசியில் கிட்டத்தட்ட 12 சீட் ஃப்ரீயாகவே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே அந்த ஒரு ஓல்டு ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்டோட சிஎஸ்சி ஏஏடிஎஸ் இல்லாமல் இந்த மாதிரி நியூ கோர்சஸ்லாம் வந்து எடுங்க. ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான கோர்சஸை மிஸ் பண்ணாதீங்க. இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கும். உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் அடுத்து பாருங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாருங்கள். கண்டிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு இது கவர்மெண்ட் காலேஜில் வந்துடும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கேயும் நிறைய சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா படிக்கிற பசங்க அந்த மாதிரி அங்கே போகலை. பட் இருந்தாலும் உங்களோட கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்றது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கண்டிப்பாக ப்ரிஃபரபிள் தான். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜ் என்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். ரொம்ப கம்மியான சீட்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கிற வேகன்சி என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஆர்எம்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஆர்எம்கேலையுமே உங்களுக்கு சிவிலில் கிட்டத்தட்ட பாருங்கள் அவைலபிளாக இருந்திருக்கு. ட்ரிபிளியில் கூட உங்களுக்கு பிசிக்கு 7 சீட் அவைலபிளாக இருந்திருக்கு. அதேமாதிரி இசி விஎல்எஸ்ஐ டிசைன்லாம் பாருங்கள், அதுக்குமே 8 சீட் அவைலபிளாக இருக்குது. விஎல்எஸ்ஐ டிசைனுக்குலாம் நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் அது. கண்டிப்பாக அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து விடாதீங்க இந்த டைம். அதான் ஆர்எம்கே காலேஜுன்றது. ஸோ ஒரு நல்ல காலேஜ், இந்த கோர்சஸை கண்டிப்பாக எடுக்கலாம். ஏஐடிஎஸ்கே பாருங்கள். இது வந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் வந்து வந்துடுது. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் வந்து இப்போ ஒரு ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் வரீங்க. ரவுண்டு 2லேயே ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃபில் இருக்கீங்கன்றது எஸ்ஏ காலேஜ் கண்டிப்பாக ப்ரிஃபரபிள் தான். இதுவும் நம்ம ரீசெண்டான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன மாதிரியான காலேஜஸ் வந்து நீங்கள் ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கலான்றது அதுவும் வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது ஒரு சில காலேஜஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட 255 பேஜஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ காலேஜஸ் வந்து நம்ம இதில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்காக தான். ஸோ 7.5க்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நீங்கள் 7.5 இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் நிறையா காலேஜஸ், நல்ல சீட்ஸ் வந்து ஃபில் ஆன காலேஜஸே உங்களுக்கு இதில் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு காலேஜஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், காலேஜஸ் என்னென்னு தெரிஞ்சும். பண்ணாரி அம்மன் கூட பாருங்கள். ஏன்னா இந்த நேம் சொன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அந்த காலேஜ் எப்படி அப்படின்னு. பட் தெரியலனாலும் இதெல்லாம் ஒரு நல்ல காலேஜஸ். கண்டிப்பாக இந்த பண்ணாரி அம்மன்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கேயுமே உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜிலாம் பாருங்கள், பிசிக்கு 10 சீட்டும். இது இல்லாமல் பாருங்கள், ட்ரிபிளியாக இருக்கட்டும், இஏஇயாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே உங்களுக்கு 9 சீட் 10 சீட்லாம் ஃப்ரீயாகவே இருந்திருக்கு. பிசி கம்யூனிட்டிக்கு, எம்பிசி கம்யூனிட்டிஸ்க்கும் அவைலபிளாக இருந்திருக்கு. ஓசி கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இஏஇக்கெலாம் பாருங்கள் 10 சீட் ஃப்ரீயாக இருந்திருக்கு. மெக்கானிக்கலில் உங்களால் எடுக்க முடியும். இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ், கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். இது இல்லாமல் அடுத்தே பாருங்கள், நம்ம கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் இங்கே இருக்குது, சிஐடி. அங்கேயுமே உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ரவுண்ட் 2ல் நீங்கள் வரீங்கன்றது இதெல்லாம் நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது இல்லாமல் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க. நமக்கு ஆகஸ்ட் 10th மார்னிங் வந்து நம்ம 2024க்கான ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட் வரும். அதையும் வெயிட் பண்ணி பொறுத்து பார்த்துருவோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் இருக்குது, அட்மிஷன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நார்மலாக நம்ம இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எல்லா டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து